தூளெல்லாம் நீங்களோட உரைப்புக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். என்னென்னா உருட்டி வந்து பகோடா வந்து போட்டுக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 50 கிராம் கடலை மாவு அளவில் போட்டுட்டேன். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொளி பார்க்க போறீங்கள் என்றால், இன்றைக்கு வந்து சுவையான வெங்காய பகோடா தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன். அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட விஆர் விளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொளியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னன்னு சுவையான வெங்காய பகோடா வந்து செய்யறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க. சரி, இப்ப வந்து வெங்காய பகோடா வந்து செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். வெங்காயத்தை வந்து நல்லபடியா ஊட்டிச்சு கழுவி நல்லா மெல்லிசா வந்து நம்ம வெட்டி வச்சுக்கிறோம். பாருங்க, நல்ல மெல்லிசா கழுவிட்டு தான் எப்பவுமே வெங்காயம் வந்து வெட்டி வைக்கணும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கால பச்சை மிளகாய், நீங்க பச்சை மிளகாயெல்லாம் உங்களோட உரைப்புக்கு ஏற்ப போட்டுக்கொள்ளலாம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலை, மற்ற பாத்தீங்க சொன்னா கட்டத்தூள், மிகவுமே முக்கியமானது இந்த வெங்காய பகோடாக்கு வந்து கடலை மாவு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு. இவ்வளவு பொருட்கள் தான் நாங்கள் வந்து வெங்காய பகோடா வந்து செய்யறதுக்கு எடுத்து வச்சுக்கிற பொருட்கள். இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்துக்கு வந்து உப்பு போட்டு நல்ல வடிவா முதல் குழைச்செடுக்கணும். இது நல்ல வடிவா வெங்காயத்தை வந்து ஒருக்கா நல்ல வடிவா என்ன சொல்ற அந்த பொட்டியோடு தானே இருக்கும், அதை வந்து தனித்தனியா ஆக்கணும். இப்படி நான் கையால வந்து பிணைஞ்சாலை வந்து வெங்காயம் வந்து கலண்டு வந்துடும். பாருங்க, இனி வந்து தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு வந்து போடணும். தேவையான அளவு வந்து போட்டுக்கொள்ளுங்க உப்பு. இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. என்ன சொன்னா வெங்காயம் வந்து உப்பு போட்டோன்னு வந்து தண்ணி வந்து விடும். நல்ல வடிவா பிணைஞ்சு உழைக்கணும் வெங்காயத்தை. நாங்க வந்து இந்த வெங்காயத்துல வந்து நல்ல இந்த பகோடா வந்து நல்ல மொறுமொறுப்பா சாப்பிடவும் நல்ல ஒரு சுவையா வந்து இருக்கு. எல்லாருமே வீட்டுல செய்து கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கு. பாருங்க, நாங்க அந்த உப்பு போட்டு இந்த வெங்காயத்தை வந்து குழைச்சாவிட பாருங்க இவ்வளவு தண்ணி வந்து விடுதுன்னு சொல்லி, அதெல்லாம் நான் சொன்னா தண்ணி எதுவுமே விடக்கூடாது. வெங்காயத்தை வந்து கழுவிட்டு நல்லா சின்ன சின்ன வெட்டிட்டு உப்பு போட்டு இப்படி குழைக்கணும். இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க எடுத்து வச்சுக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதோட கட்டத்தூள் எல்லாத்தையுமே போட்டு நல்ல வடிவா குழைச்செடுப்போம். வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடுவோம். இனி வந்து கட்டத்தூள் எல்லாம் நீங்களோட உரைப்புக்கு ஏற்ப நீங்க போட்டுக்கொள்ளலாம். நல்ல வடிவா இப்போ பிணைஞ்சு உழைப்போம். சொன்னா எல்லாம் சேரணும், வெங்காயத்துல வந்து சேரணும். நல்ல வடிவா பிணைஞ்சு உழைக்கணும். இனி வந்து நாங்க எடுத்து வச்சுக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு குழைக்கணும். முழுக்க வந்து கொட்டக்கூடாது. நாங்க குழைச்சிட்டு எங்களுக்கு வந்து தெரியும் இப்படி வந்து போடக்கூடிய பதமா வந்து வேறணும். அந்த அளவுக்கு நாங்க கடலை மாவை வந்து போட்டுக்கொள்ளணும். நாங்க கொஞ்சம் கொஞ்சமா முதல் போடுவோம் கடலை மாவை. என்ன சொன்னா வெங்காய வடைக்கு வந்து முக்கியமான வந்து கடலைமா வந்து அரைவாசியை போட்டுட்டு நாங்கள் குழைச்சி பார்ப்போம். எங்களுக்கு கணக்கான பதத்தில் வந்தால் போட தேவையில்லைன்னு சொன்னால் நாங்கள் எடுத்து போட இப்போ வெங்காயம் வந்து இப்படி கொஞ்சம் பிடிக்கிற அளவில் வந்து இருக்கணும். இப்படி வந்து வெங்காயம் வந்து கொட்டக்கூடாதுங்கிற கையிலேருந்து. இப்போ பாருங்க, வெங்காய பகோடாக்கு வந்து கடலைமா வந்து காணாஞ்சு இப்படி பிடிக்க வந்து வெங்காயம் வந்து கையிலேருந்து இந்த என்ன சொல்ற பிடிபடுறது இல்லை, இப்படி கொட்டுண்டுது. அதால் வந்து இன்னும் கொஞ்சம் கடலைமா வந்து சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்துட்டு நல்ல வடிவா பிணைஞ்சு குழைக்கணும். நீங்க உப்பு பார்த்து காணாட்டிக்கு உப்பு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நல்ல வடிவா பிணைஞ்சு குழைக்கணும். இப்போ வந்து பிடிச்சி பார்ப்போம் காணும் உண்டு. இப்போ வந்து காணாத பின்ன கொஞ்சம் கடலைமா வந்து போடுவோம். கடலைமா கொஞ்சம் கூட தான் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 50 கிராம் கடலை மாவு அளவில் போட்டுட்டேன். அடுத்தோன்னு தான் 50 கிராம் கடலை மாவு அவ்வளோமே போட்டுட்டேன். ஒரு வெங்காயம் ஒரு என்ன சொல்ற ஒரு ஆக பெருசும் இல்லை ஆக சின்னனும் இல்லாமல் ஒரு 3 வெங்காயம் வந்து எடுத்துக்கொண்டேன் நான். இப்போ பாருங்க, வெங்காய பகோடாக வந்து நல்ல வடிவா வெங்காயம், பச்சை மிளகாய், கட்டத்தூள், கடலைமா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்ல வடிவா குழைச்சி எடுத்தாச்சு. இனி வந்து அடுப்பை மூட்டிட்டு நாங்கள் எண்ணெய் சட்டியை வச்சு பொரிச்சு எடுப்போம். பாருங்க, பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல பதமா வந்து குழைச்சி எடுத்துட்டேன். நாங்கள் வந்து கையால் இப்படி பார்த்தீங்க சின்ன சின்ன அப்படி பிடி கேட்க வந்து இப்படி வந்து ஒட்டு போட்டு கொண்டு வரணும். பார்த்தீங்களா,
இதுதான் வந்து நாங்கள் வந்து பகோடா வந்து சுடுறதுக்கான பருவம். இனி வந்து நாங்கள் எண்ணெய் சட்டியை வச்சுட்டு சுட்டு எடுப்போம் அடுப்பு மூட்டிட்டு. இப்போ வந்து மூட்டியாச்சு. இப்போ எண்ணெய் சட்டியை வந்து அடுப்பில் வைப்போம். இனி வந்து தேங்காய் எண்ணெய் வந்து விடுவோம். தேங்காய் வந்து நல்லா கொதிக்கட்டு. பார்த்தீங்க சொன்னால் நல்லா கொதிக்கணும். எப்பயுமே நாங்கள் எது எண்டாலும் பொரிக்க வந்து எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு தான் நாங்கள் போட்டு எடுக்கணும். இல்லாட்டி வந்து எண்ணெய் வந்து நல்லா இழுத்துடும். பாருங்க எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் சின்ன சின்னனா உருட்டி வந்து பகோடா வந்து போட்டுக்கொள்ளுவோம். நல்லா சின்ன சின்னனா நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுக்கொள்ளணும். நல்ல சின்ன சின்னனா அப்படி உருட்டணும். ஆக பெருசா வந்து உருட்டக்கூடாது, சின்ன சின்னனா உருட்டி கொள்ளலாம். நல்லா வந்து பொரிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் வந்து மெட்டவெல்லாம் திருப்போணும், இல்லாடி வந்து உடைஞ்சிடும். இப்போ வந்து மெட்டவெல்லாம் வந்து திருப்பி கொள்ளுவோம். பாருங்க இப்படி பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு இது வந்து மலை மலைன்னு போடணும். பார்த்தீங்களா நல்ல வடிவாக பொரிஞ்சு கொண்டு வந்துட்டுது. மெட்டவெல்லாம் திருப்பி வந்து போடுவோம். பாருங்க இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது. நீ வந்து இறக்குவோம். நல்லா மொறுண்டு வெங்காய பகோடா வந்து பொரிஞ்சிருக்கு. பாருங்க கொஞ்சம் கூடி என்னன்னு சொல்ற உடையே இல்லை. வந்து போட்டு அந்த குழைக்கிற பழம் வந்து பிழைச்சிச்சேன்டா உடையும். பாருங்க கொஞ்சம் கூட உடையாம இப்படி வந்திருக்கண்டு. மற்றதையுமே போட்டு பொரிப்போம். அடுப்பை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு பொரிச்செடுக்கணும். நீங்க கூட வந்து அடுப்பை எரிச்சிங்கன்னு சொன்னா வெங்காயம் வந்து மேலால் வந்து கறி கொண்டு வந்துடும், உள்ளுக்கு வந்து அவியாது. இனி வந்து நாங்கள் எல்லா வெங்காய பகோடாவையுமே பொரிச்சு எடுத்துட்டு பார்ப்போம். வந்து எல்லா வெங்காய பகோடாவையும் வந்து நல்ல முறுண்டு பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க பாத்தீங்களா நல்ல முறுப்பா இருக்கு, நல்ல சூப்பரா இருக்கு, நல்ல வாசம். வெங்காயம் வந்து பொரிஞ்சாலே நல்ல ஒரு வாசம். அதை வந்து நாங்கள் பகோடாவை சுடையக்க இன்னுமே நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும், நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும். இது நாங்கள் இறக்கிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இப்ப பாருங்க நல்ல சுவையான வெங்காய பகோடா வந்து நல்ல மொறுண்டு சுட்டு எடுத்தாச்சு. இனி வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்க பாருங்க உள்ளுக்கு வந்து இப்படிங்க மேல வந்து நல்ல மொறுப்பா, உள்ளுக்கு வந்து இப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த கடலை மாவுல வந்து பாத்தீங்களா வெளியில வந்து நல்ல வடிவா மொறுப்பா பொரிஞ்சு, உள்ளுக்கு வந்து நல்ல வடிவா அந்த அவிஞ்சு நல்ல சாஃப்டா இருக்கு. வெங்காயம் எல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கு. நீங்க உங்களுக்கு அப்படி இந்த நீ சாப்பிட்டு பார்க்கப்ப நல்லா இருக்கு. இவருக்கு வெங்காய பகோடான்னு சொன்னா நல்ல விருப்பம். நடுகலங்க செய்தர சொல்லி இந்த வந்து செய்திருக்கலாம். நாங்கள் வந்து நார்மலா வந்து வெங்காயத்தை வந்து பொரிச்சு சாப்பிட்றதுக்கும் இப்படி பகோடா மாதிரி நாங்க பொரிச்சு சாப்பிட்றதுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னன்னு சொன்னா இதுக்குள்ள நாங்க பச்சை மிளகா, கட்டத்தூள், அதோட பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, கடலை மாயெல்லாம் போட்டு சொல்றபடியா அந்த சுவையை வந்து வேறுபடுது. நாங்கள் வந்து நோம்பலா பொரிச்சு சாப்பிட்றோம், வித்தியாசமா இருக்கு, நல்ல டேஸ்டாகவும் இருக்கு. அதோட பார்த்தா வெளிப்புறம் வந்து நல்ல மொறுன்னு முள்ளுக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கு. நீங்களுமே இதே போல செய்து சாப்பிட்டு பாருங்க. இது பின்னேரங்கள்லாம் செய்து சாப்பிடணும் இல்லை, நீங்க வந்து சோறுக்கெல்லாம் இப்படி பொரிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். வெளில வந்து செய்து பாருங்க. நாங்கள் வந்து இதோட வந்து இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும். பாய்.